என்ன சொன்னாரோ ஜோதி அவருடைய சரீரத்திலிருந்து பிரிஞ்சு அப்படியே இந்த ஈஸ்வரனோட ஐக்கியமாயிட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இத பாசமோச்சனே அப்படின்னா வெறும் பாட்டா ஏதோ ஒரு உபபகத்திரியால ஒரு பூர்வீக கல்யாணி ராகத்துல பாட்டா பாடல, அவ அனுபவமா அந்த வாழ்க்கைய அந்த அனுபவம் ஒவ்வொரு சொல்லும் அவளுடைய சுவாசம் பிரியும் போது எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப சமர்ப்பணம் என்ன, அவருக்கு என்ன சமர்ப்பணம்? 250வது வருஷம்னா இவாளுக்கு என்ன சமர்ப்பணம் பண்ண முடியும்? தியாகராஜ ஆராதனைன்னா அவர் பாட்டையே அவருக்கு பாடி சமர்ப்பணம் பண்றது. தியாகராஜ கனராஜ ஜெகதானந்தா இருக்காரு, வருஷா வருஷம் அவர் பாட்டியே அவருக்கு சமர்ப்பணம். வால்மீகிக்கு என்ன சமர்ப்பணம்? ராமாயணத்தை படிச்சு அவருக்கு சமர்ப்பணம், அது நமக்கு தான் நல்லது. அந்த மாதிரி தீட்சிதருக்கு சமர்ப்பணம்னா அவர் பாட்டையே பாடி அவருக்கு சமர்ப்பணம் தான் இந்த தீட்சிதர் உடைய 250வது. உடனே எல்லாருமா சேர்ந்து அந்த பாட்டை